பீகாரினுடைய வெற்றியை தொடர்ந்து அங்கே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பல வெற்றி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் கூட கூட்டணி இருக்கக்கூடிய பிஜேபி இப்போதைய ஹோம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு என்ன ஒரு பட்டியலினத்து மக்கள் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை அவங்களுக்கு. ஒரு பழமொழி வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், பரவாயில்ல எல்லாருக்குமே, ஆடு நனையுதுன்னு ஓனாய் வந்து அழுதுச்சான். அது மாதிரியா இருக்கு இந்த கதை. இந்த கதை என்னன்னா, இந்த பட்டியலின மக்களுக்கு இன்னைக்கு நடக்கிற எல்லா துயரத்திற்கும் முக்கிய காரணமே பிஜேபி கும்பல் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த யாரோட கூட்டணி வச்சாரோ அந்த பிஜேபி நிதிஷ்குமார் கும்பல், அவங்க 10 விழுக்காடு அதிகமாக வாங்குறாங்க. அப்போ என்னன்னா, தலித் ஓட்டு ஃபுல்லாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஏன்னா தலித் மக்கள் வந்து யார் ஒரு தலைவனை நம்பிட்டாங்கன்னா அவர் நம்பி அப்படியே ஓட்டை போட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் போகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் வந்து திமுகவில் நாங்கள் இருக்கிறனால எங்கள் ஓட்டு பூரா திமுகவுக்கு போகல, எங்கள் தலைவர் இருக்கிறனால. நாங்கள் கொள்கை ரீதியாக இருக்கிறோம், மக்களுக்காக இருக்கிறோம். அதை கூட சீட்டு குறைச்சி கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் இருக்கிறோம். ஆனா இதே இப்ப பிஜேபி எங்களை கூப்பிடுறாங்க. தலைவர் அது கேட்டு கேள்விப்பட்டது உண்மைதானா? பிஜேபில மினிஸ்டர் போஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, 2 எம்பி இருக்கீங்களா, ஆனா போனா நல்லது. எங்க தலைவருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கூட நல்லதுன்னு வச்சுக்கலேன். தலைவர் மினிஸ்டர் அப்புறம் நமக்கு எல்லா வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும்ல. அதனால அது எங்க தனிப்பட்ட நலனுக்கு நல்லா இருக்கு. ஆனா மக்களுக்கு, இஸ்லாமியர்கள் நம்புற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் தான். மற்ற எந்த தலைவரும் அவங்க பெருசா நம்பல. இதையே மையமாக வச்சு எப்படி தான் திரும்ப வந்து போகமாட்டாருப்பா, அந்த பக்கத்து போக மாட்டார், இந்த பக்கத்து போக மாட்டாருன்னு திமுக வந்து எங்களை வந்து ரொம்ப நசுக்கக்கூடாது. காங்கிரஸ் அந்த தலைப்பரட்டு. காங்கிரஸோட தோல்விக்கு காரணமே, முக்கிய காரணமே யாருன்னா, இவருக்கு ஒழுங்கா சீட்டு கொடுக்குறாரு. தேஜஸ்விக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அவருக்கு மட்டும் 34% வந்திருக்குது வின்னிங்கான. இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒன்றுமே இல்லாமல் மாறியும் இருக்குது. இது லாஸ்ட் மினிட்ல இந்த பாம் பிளாஸ்ட் அவங்களுக்கு கை கொடுத்துதா, இல்லைன்னா வந்து உள்ளுக்குள்ளே நடந்த வேற ஏதாவது சதியா? இது நல்ல நீ வெறுப்பு இல்லாமல் நீ அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா 3 காரணங்கள். இந்த 4 எம்எல்ஏக்கு சேர்ந்து நின்றுலாம் ஜெயிக்கணும்னு தேவையில்லை. நாங்களே இருந்தாலும் 4 எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம். அது தொகுதியை சொல்லிட்டு மாட்டேன். இது இல்லாமல் இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தது ஏதோ அவர் தப்பான ஒரு நோக்கத்தில் எல்லாரும் பிரச்சாரம் அவர் வந்து இது பண்ணுறாங்க. நீ சொல்ற கேள்விப்படுகிற தலைவர் வந்து 2-3 நாள் பயணமாக எங்கே சென்றார்னா யாழ்ப்பாணம். இன்னொரு உண்மை சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போடுறீங்களா போடலான்னு தெரியல, பிரமிச்சு போயிருவீங்க. எனக்கு தெரிந்த சில புலி அமைப்பை சார்ந்தவர்கள் எனக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, மேதகு வந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க விசிக கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நேற்று, அதாவது பீகாரினுடைய வெற்றியை தொடர்ந்து அங்கே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பல வெற்றி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் கூட கூட்டணி இருக்கக்கூடிய பிஜேபி இப்போதைய ஹோம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலின கட்சிகள் எல்லாருமே வந்து ஒன்று சேரணும், நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அது வந்து நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுக்காக இப்படி வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாங்க? திடீர்னு என்ன ஒரு பட்டியலினத்து மக்கள் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை அவங்களுக்கு? ஒரு பழமொழி வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், பரவாயில்ல எல்லாருக்குமே, ஆடு நனையுதுன்னு ஓனாய் வந்து அழுதுச்சான். அது மாதிரியா இருக்குது இந்த கதை. இந்த கதை என்னன்னா, இந்த பட்டியலின மக்களுக்கு இன்னைக்கு நடக்கிற எல்லா துயரத்திற்கும் முக்கிய காரணமே பிஜேபி கும்பல் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட இப்போ வந்து இது மாதிரி வேலைகள் ஏன் செய்கிறாங்கன்னா, இந்த பீகாருடைய தேர்தல் முடிவை நீங்கள் பாருங்கள், நல்லா கொஞ்சம் நுட்பமாக பாருங்களேன். இது வந்து இப்போ 2025 2020 ஒரு 5 வருஷம் எலெக்ஷன் வச்சு பார்த்தீங்களா, அதில் வெற்றி பெற்ற தோல்வியுற்ற இருவருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சும்மா 1 விழுக்காடு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரே 1 விழுக்காடு டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் இப்போ 10 விழுக்காடு டிஃப்ரெண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2020 வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராஜ் பாஸ்வான் வந்து தனியாக நிற்கிறார். எல்லா தொகுதியிலும் தனியாக நிற்கிறார். அதுலேயும் குறிப்பாக யாரை எதிர்த்து நிற்கிறாருன்னா பிஜேபி கும்பலை எதிர்த்து தான் நிற்கிறாரு. மெயினாவுடைய தேர்தல் பிரச்சாரமே பிஜேபியையும் நிதிஷ்குமார் அந்த குரூப்பை எதிர்த்து தான் நிற்கிறாரு. குறிப்பாக என்டிஏவா அது எதிர்த்து நிற்கிறாரு. ஏறக்குறைய 11 விழுக்காடு வாங்குறாரு.
ஜெயிக்கலை. ஆனால் 11 விழுக்காடு வந்து ஓட்டை வாங்கிடுறாரு. அது வந்து மிரண்டுறாங்க, என்னடா அவர் வாங்கியிருக்காரு. அப்புறம் அடுத்து வந்து எம்பி எலெக்ஷன் அவர் ஜெயிக்கிறாரு, டக்குன்னு பிஜேபி கிட்ட போயிட்டாரு, இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். இன்னைக்கு இவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார். சேர்ந்து முடித்த பிறகுமே இவருக்கு வந்து 29 சீட்டு கொடுக்குறாங்க. இங்கே விடுதலை சிறுத்தையில் எப்படி இருக்குது அது மாதிரி அவர் அங்கே, ஏன்னா அவர் அப்பா உருவாக்கின கட்சி 29 சீட்டு அள்ளி கொடுக்குறாரு. ஏன் அள்ளி கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து தலித்து ஓட்டை நம்ம எடுத்துடணும் அந்த 11% அப்படின்னு சூழ்ச்சிகளை செய்கிறாங்க பிஜேபி. ஆனால் இவர் வந்து தான் வளர்ச்சியை மட்டும் மையமாக வச்சு நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பரவாயில்ல, மக்கள் எப்படி போனாலும் நாசமாக போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பிஜேபியோடைய கூட்டணி வச்சு அவர் போய் நிற்கிறார். நின்று ஏறக்குறைய 19 சீட்டு பண்ணி ஜெயிச்சிட்டார், எம்எல்ஏ ஆகிட்டார். அந்த யாரோட கூட்டணி வச்சாரோ அந்த பிஜேபி நிதிஷ்குமார் கும்பல் அவங்க 10 விழுக்காடு அதிகமாக வாங்குறாங்க. அப்போ என்னன்னா தலித்து ஓட்டு ஃபுல்லாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. ஏன்னா தலித்து மக்கள் வந்து யார் ஒரு தலைவரை நம்பிட்டாங்கன்னா அவர் நம்பி அப்படியே ஓட்டை போட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் போடுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் வந்து திமுகவில் நாங்கள் இருக்கிறனால எங்கள் ஓட்டு பூரா திமுகவுக்கு போகுதுல, எங்கள் தலைவர் இருக்கிறனால நாங்கள் கொள்கை ரீதியாக இருக்கிறோம், மக்களுக்காக இருக்கிறோம். அதை கூட சீட்டு குறைச்சி கொடுக்குறாங்க, இருந்தாலும் கூட நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இதே இப்போ பிஜேபி எங்களை கூப்பிடுறாங்க, எங்க தலைவர் அது கேட்டு கேள்விப்பட்டது உண்மைதானா? பிஜேபில தலைவரை கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா 2 எம்பி இருக்கீங்களா, வாங்க உங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுவோம், நல்ல மினிஸ்டரா கொடுத்துருவோம், கேபினெட் அந்தஸ்துல கொடுப்போம், கேபினெட் மினிஸ்டர் கட்சி நீங்க வழங்க. அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் எங்க கூட்டணி வந்துருங்க, நாங்கள் கூட்டணியிலேயே உங்களுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து புரட்சி அம்பேத்கருடைய வாரிசு, நான் அவர் கொள்கையை வச்சு தான் களமாடுறேன், எந்த காலத்திலையும் நான் கூட வந்து நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு பிரகடனப்படுத்திட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனால் போனால் நல்லது, எங்கள் தலைவருக்கு தனிப்பட்ட முறையில், எனக்கு கூட நல்லதுன்னு வச்சுங்களேன். தலைவர் மினிஸ்டர் அப்புறம் நமக்கு எல்லா வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும்ல, அதனால் அது எங்கள் தனிப்பட்ட நலனுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, தலித்து மக்களுக்கு இன்னும் இதை விட மோசமாக நடக்கும்ல, கொடூரமாக நடக்கும்ல. நம்பிக்கைக்கு இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமியர்கள் நம்புகிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் தான். மற்ற எந்த தலைவரும் அவங்க பெருசாக நம்பலை. ஏன் நம்ம ஓப்பனாக சொல்லி திமுகவையோ அதிமுகவையோ யாரும் நம்பலை. இஸ்லாமியர்கள் எங்கள் தலைவரதை முழுக்க நம்பி கொண்டு சிறுபான்மையர் எல்லாருமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட. அப்போ இவர் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது போக மாட்டார். ஏன்னா எல்லாரும் போய் இந்த தலித்து தலைவர்கள்லாம் ராம்விலாஸ் பாஸ்வான் பெரிய போராளிங்க, அவர் போய் கடைசி காலத்தில் வந்து மோடியோடைய காலில் கிடந்தார். சரி, அவரே அப்படி கிடந்தாருன்னா இப்போ எங்கள் கட்சி இருக்கு பாருங்க, விடுதலை சிறுத்தைகள், முதல்ல அதுக்கு பேர் வந்து டிபிஐ, தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா. அந்த தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா பாம்பேல உருவாக்கும் பொழுது அதில் ஒரு தலைவருங்க ராம்தாஸ் அத்வாலே, இன்னைக்கு எங்கே இருக்காரு, மினிஸ்டராக இருக்கிறாரு, பிஜேபி கும்போட சேர்ந்து அவர் சரண்டர் ஆகிட்டார். மாயாவதி அம்மா சரண்டர் ஆனாலே அமைதியாக இருக்கிறாங்களே, அமைதியாக இருக்கிறாங்க எதுவுமே. அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற தலித்து தலைவர்களை இவர்கள் ஒன்று மிரட்டி வச்சிருக்கிறாங்க, இல்லாட்டினா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து காலில் களியாக வச்சுட்டு அந்த ஓட்டை வாங்குறாங்க. அதான் இங்கே இருக்கிற உண்மை. ஆனால் எங்கள் தலைவரை வந்து அவங்க வளைக்க முடியலை, ஏன்னா அவர் கொள்கை சார்ந்து செயல்படுவதால அந்த ஒரு இது. ஆனால் இந்த தருணத்தில் நான் ஒன்றை மட்டும் நான் உண்மையை சொல்கிறேன், இந்த நேரத்தில் நாங்கள் இவ்வளவு கொள்கையாகவும் இவ்வளவு நேர்மையாகவும் நாங்கள் இருக்கிறோம், சரிங்களா? இதையே மையமாக வச்சு எப்படி தான் திரும்ப வந்து போக மாட்டாருப்பா, அந்த பக்கத்து போக மாட்டார், இந்த பக்கத்து போக மாட்டாருன்னு திமுக வந்து எங்களை வந்து ரொம்ப நசுக்கக்கூடாது. நசுக்குதல் என்பது சீட்டை குறைச்சி கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போ பாருங்கள், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராஜ் பாஸ்வான் இன்னைக்கு வந்து வெற்றியவே தீர்மானித்து விட்டார்ல. இப்போ அதை நீங்கள் யோசிக்கணும்ல. இப்போ அவரை வந்து பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அவரை மட்டும் காங்கிரஸ் சேர்த்துருதுன்னு வச்சுங்களேன், காங்கிரஸுக்கு அந்த தலைப்பரட்டு. இப்போ காங்கிரஸுடைய தோல்விக்கு காரணமே, முக்கிய காரணமே யாருன்னா இவருக்கு ஒழுங்காக சீட்டு கொடுக்கல. 29 சீட்டை அவங்க கொடுத்தாங்கல்ல, நீ ஒரு 35 சீட்டை கொடு, என்ன பிரச்சனை, ஓம்பக்கிட்டு வந்திருப்பாரு, அந்த 10 விழுக்காடு உனக்கு தான், நீ இப்போ ஆட்சியில் இருந்திருப்பீங்களே. டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லை சார். இல்லை, அது ஓட்டு வந்து நீ அப்பனைக்கு நீ கூட்டணி மாறும்போது கால்குலேஷனை மாறும், அதனால ஓட்டு வந்து தலித் ஓட்டு வந்திருக்கு, இஸ்லாமியர் ஓட்டு வந்திருக்கு, பல டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து என்னமோட ஆதி தலித் அப்படின்னு ஒரு குரூப்பை வச்சிருக்கிறாங்க, அதுவும் வந்து பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த குரூப்பில் சொன்னாங்கல்ல ஆதி தலித் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்களும் சேர்த்துருந்தாங்க. இப்போ இது மாதிரிலாம் வந்து தலித் ஓட்டுக்களை பூரா ஆட்டையை போட்டாங்க. ஆனால் இப்போ இந்த பீகாரினுடைய எலெக்ஷனுக்கு முன்னாடி போலிங் எடுப்பாங்கல்ல, பிஃபோர் எலெக்ஷன் போலிங் சொல்லிட்டு, அப்படி எடுக்கும்போது என்டிஏன்றது நிறைய கட்சி சேர்ந்துருந்தது. அதில் நிதிஷ்குமாருக்கு மட்டும் வந்து பர்சன்டேஜ் ஓட்டிங் வேணுங்க பார்த்தீங்கன்னா 18 to 19 தான் வந்து வின்னிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பிஜேபிக்கும் அதே போல் 11 to 12%, அப்புறமா பஸ்வாய்க்கு வந்துட்டு ஒரு 10%. இந்த மாதிரி மொத்தத்தில் அவங்களுடைய கூட்டணிக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 38 or 39 தான் வந்திருக்குது. ஆனால் வெறும் தனியாக இவருக்கு மட்டும்
தேஜஸ்விக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அவருக்கு மட்டும் 34% வந்திருக்குது வின்னிங்கான இது. ஆனால் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒன்றுமே இல்லாமல் மாறியும் இருக்குது. இது லாஸ்ட் மினிட்ல இந்த பாம் பிளாஸ்ட் அவங்களுக்கு கை கொடுத்துதா இல்லைன்னா வந்து உள்ளுக்குள்ளே நடந்த வேற ஏதாவது சதியா, எப்படி சொல்கிறது இது? இது நல்ல நீ வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நீ அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா 3 காரணங்கள். முதல் காரணம் என்னன்னா எஸ்ஐஆர். அதில் வந்து ஏறக்குறைய 45 ஓட்டை வந்து 45 லட்சம் ஓட்டை காலி பண்ணிட்டாங்க. 45 லட்சம் ஓட்டும் இந்தியா, அதாவது இந்தியா கூட்டணி வர வேண்டிய ஓட்டுகள், அது கதை முடிஞ்சு. அது இருந்துருச்சுன்னா இப்போ ஜெயிச்சிருப்பான். நம்பர் 1. நம்பர் 2 தான் ரொம்ப சிக்கலான விஷயம். என்னன்னா அந்த குண்டு வெடிப்பு வந்து இவங்க செஞ்சால் நம்ம சொல்லலை பிஜேபி. ஏன் பிஜேபி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணல வருவதற்கு முன்னால்? ஏன்னா டெல்லி அவங்க கையில் இல்லை, அவன் பாடு வந்து போட்டுட்டு போவே நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா? ஆனால் இப்போ அதுக்கும் பாருங்கள்ல 3 டாக்டருங்களை முஸ்லீம் பெயர் கொண்ட 3 டாக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆனால் என்ஐஏ வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த மருந்துன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் மிலிட்ரி பிளேஸில் இருந்து தான். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தேகம் வருது இல்லை? இப்போ அதுக்கு முன்னாடி சில போட்டு பெண் டாக்டர் அப்படின்னு போட்டாங்க, ஒரு ஆளை போட்டாங்க, இவர்கள் தான் குற்றவாளிகள் மாதிரி போட்டாங்க. இப்போ என்ஐஏ வந்து எலெக்ஷன் முடிஞ்சவே இல்லைங்க ஏன்னா ரொம்ப டைட் பண்ணால் அவங்க உண்மை சொன்னான்னு சொல்லி போடுவாங்க நினைக்கிறேன். நீங்கள் தானே கொடுத்தது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால் வந்து ஒரு பெரிய அது சிக்கலில் போய்கிட்டு இருக்கு. 2 3வது காரணம் தான் நான் சொன்ன தலித் ஓட்டு. இது பூரா மறைமுக செயல் திட்டம். எது இந்த 2 எஸ்ஐஆர் மறைமுக செயல் திட்டம், இன்னொன்று சொன்ன அந்த குண்டு வெடிப்பு மறைமுக செயல் திட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நேரடியான ஒரு ஜனநாயக ரீதியாக நீ ஏன் தலித் மக்களுக்கு நீ ஓட்ட சீட்டை கொடுக்கல? இன்னும் கொஞ்சம் மேபி அவங்கள வந்து இந்த பக்கம் கொண்டு வந்திருந்தா அது வேற விதமாக ரிசல்ட் வந்துரும். ஒரு பேச்சுக்கு பேசுவோம். இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். நீ கேட்ட கேள்வி அதே, அது தாக்கம் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து 6 சீட்டு முறை கொடுத்தாங்க, சரிங்களா? இப்போ வந்து நாங்கள் டபுள் டிஜிட்டில் கேட்குறோம். கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை கொடுக்காம போச்சுன்னா நாங்கள் இந்த காலத்துலையும் பிஜேபி போக மாட்டோம். அது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் எங்களை வந்து இப்படி பண்ணுறாங்க. எங்கள் தலைவர் தனக்குத்தானே கேட்ட மூடிட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனால் தனித்து அதைத்தான் சொல்ல வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டீங்க. சரி, நொந்து போய் என்ன அவங்க இப்படி பண்ணுறாங்களே பார்ப்போம்டா அப்படின்னு நாங்கள் 234 தொகுதிக்கு இப்போதைக்கு நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். நாங்கள் தனித்து நின்றோம்னா சிக்கல் யாருக்கு? அப்போ உங்களுடைய ஓட் என்ன ரிசல்ட் வருதோ அது எந்த பக்கம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது சைடு கூட அப்போ சிக்கலாகி போயிரும்ல. அதனால் வந்து வருகின்ற தேர்தலில் அந்த பீகாருடைய அந்த தோல்விகளை எல்லாம் நீங்கள் மனசில் வச்சு, 2வது காங்கிரஸுக்கு சும்மா அள்ளியும் கொடுக்கக்கூடாது. அதுக்காக கொடுக்காம இருங்கன்னு சொல்ல முடியாது, குறைக்கவும் கூடாது. நியாயமாக எவ்வளவுக்கு அவங்க கட்சி எங்கே வளர்ந்துருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீட்டுகளை கொடுங்க. ஆனால் காங்கிரஸ் இங்கே சவுத் இந்தியாவில் கொஞ்சம் இப்போ வந்து எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாரத் ஜோடாக்கு அப்புறமா கர்நாடகாவாக இருக்கட்டும் இல்லை, அவர் வளர்ச்சி. ராகுல்ஜி வந்து நல்லா வளர்ந்துருக்கிறாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. முதல்ல பப்புன்னு நாங்கள் இப்போ அவர் தான் ஆப்பே வச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். எனக்கு உறுதியாக நம்ப முடியும், நம்பிக்கை இருக்குது. கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிருவாங்க, ரைட்டா? அதே மாதிரி இப்போ அடுத்து எலெக்ஷன் வர வேண்டியது வெஸ்ட் பெங்கால், அங்கேயும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குவாங்க. அதை வந்து மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டிலேயும் ஒரு நல்ல சீட்டை வாங்கி நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா ராகுலுடைய பிரச்சாரம் வந்து இங்கே எடுபடும். அங்கிட்டு தான் என்னன்னு தெரியல, மாட்டு மூலக்காரங்களா என்னன்னு தெரியல, ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. பட் நீங்கள் தப்பா இருக்க, மாட்டு மூலின்றாலும் என்ன கேவலமாக பேசலை. அது மாட்டு மூத்திரத்தெல்லாம் அப்போ எப்போ குடிப்பாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அது சொல்கிறாங்கல்ல, குடிச்சா நல்லதுன்னு இவரே சொல்லியிருக்காரு மோடியை. நான் அந்த இதில் சொன்னேன், அந்த சொல்லாடல் நீ மொத்த சுருக்குறீங்க ஒரு மாதிரி கோவம். இல்லை எனக்கு அந்த இதில் நான் யோசிக்கல, இப்படி டைரக்டாக அடிப்பீங்களா அப்படின்னு தான் யோசிச்சேன். நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையை சொல்லித்தான் நாங்கள் அதுக்காக என்ன பண்ண முடியும். ஆனால் இங்கே ஓட்டு ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு எங்கள் கூட்டணிக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. பட் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால், எப்படி நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கிறார்ல, இப்போ திமுக வரலாற்றில் இவங்க திருப்பி ஆட்சியை பிடிச்சதே கிடையாது. இது வரைக்கும் பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்துல இருந்தே இல்லை. அதுக்காக வந்து நீங்கள் ஓட்டு நம்ம இந்த வட்டம் அப்படியே நம்ம பிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு ஒரு மேலோட்டமாக இருந்துடக்கூடாது. கவனமாக சீட்டுகளை கொடுக்கணும். கொடுத்தாத்தான் எங்கள் ஆளுகளை ஓட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எங்கள் தலைவர் சொல்லிட்டாங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 50 தொகுதி 60 தொகுதிங்க கன்ஃபார்மாக வெற்றி பெறக்கூடிய ஓட்டு எங்கள்கிட்ட இருக்குது. நான் குறைஞ்சு சொல்கிறேன். இப்போ நாங்களே நின்றாலும் கூட, தனியாக நின்றாலும் கூட சில தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். கன்ஃபார்மாக இந்த 60 தொகுதி வந்து நாங்கள் வெறும் 4 எம்எல்ஏ ஆகிருக்கிறோம்னுங்க. இந்த 4 எம்எல்ஏக்கு சேர்ந்து நின்றுலாம் ஜெயிக்கணும் தேவையில்லை. நாங்களே நின்றாலும் 4 எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம். நான் தொகுதியை சொல்லட்டுமே மட்டும், காட்டு மன்னார் கோவில்லாம் யார் நின்றாலும் ஜெயிக்க முடியும், கூட்டணியே தேவையில்லை. இவங்க தான் அப்படின்ட்டு இல்லை, யார் நின்றாலும். அதே மாதிரி தான் திண்டிவனம்னு ஒரு தொகுதி எங்களுக்கு தரவே மாட்டாங்க. திண்டிவனம்னா நாங்கள் நின்றா எங்கள் கட்சி ஜெயிச்சிடும். அதுமாதிரி கள்ளக்குறிச்சி எங்கள் கட்சி நின்றா ஜெயிச்சிடும்.
சென்னையில் எழும்பூரில் விடுதலை சிறுத்தை நின்றுச்சுன்னா உறுதியாக வெற்றிங்க தனியாக நின்றுச்சுன்னா திருவிக்கா நகர் ரெண்டாக ஜெயிச்சிடலாமுங்க. அப்போ இது மாதிரி நான் எங்களுக்கு தெரியவே இவ்வளோ தொகுதிகள் இருக்குது. அதுமாதிரி பொது தொகுதியாக இது திருச்செந்தூர் ரெண்டாக ஜெயிச்சிடலாம். நான் எங்கே சொல்கிறேன், இதுலேயே சொல்கிறேன், சவுத்தில் சொல்கிறீங்க. அது மாதிரி எங்கள் கட்சிகள்லாம் வலிமையாக இருக்குது. கடலூரில் வந்து நாங்கள் நின்றோம்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செகண்டில் வருவோம். ஒருவேளை தோத்தாலும் கூட செகண்ட் ரேஞ்சுக்கு வருவோம். அந்தளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு. நிறைய பேர் பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க கட்சிக்காரங்க. இது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் பயப்படணும்னு தேவையில்லை. உண்மை சொல்லித்தானே ஆகணும். இப்போ சங்கிகளுடைய முகத்திரையை கிழிக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம திறமையும் சொல்லணும்ல, நம்ம கட்சி வளர்ச்சியும் சொல்லணும்ல. இப்போ எங்கள் தலைவர் வந்து எப்படின்னா அவர் தான் கேம்ப் சேஞ்சர் மாதிரி. இவர் எந்த போய்ட்டு இருக்கிறாரு அங்கிட்டு தான் ஜெயிக்கும். அது கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு தவறான கூட்டணியில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு யாரு, சிராஜ் பஸ்வான். ஆனால் அவர் தான் நீங்கள் தீர்மானிச்சிருக்காரு. ஏன்னா 23 விழுக்காடு தலித் ஓட்டுகள் இருக்குது. ஆமாம், 23 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 23 விழுக்காடில் ஒரு குறைஞ்சது எங்கள் தலைவருக்கு சொன்னாருன்னா போடக்கூடியது குறைந்தது நான் சொல்கிறேன். ஏன்னா திமுகலையும் தலித்து இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க, மற்ற ஏனைய கட்சியில் ஏன் பிஜேபியில் கூட அங்கங்கே இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது 23ல் குறைந்தது நான் சொல்கிறது 10-12% எங்கள் தலைவருக்கு சொல்லுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ அவ்வளவுக்கு ஓட்டு போடும் பொழுது இதெல்லாம் ஏன் உணராமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் இந்த கெடுத்து விட்டது இந்த ஐபேக்கு. அவரே ஒன்றும் இல்லாமல் போனார். அவர் சொல்ல கேட்டுக்கிட்டு எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க போன முறை. கேட்டால் ஐபேக்கு சொல்லிருச்சுங்க. இப்போ எந்த பேக்கு சொல்ல போகுதுன்னு தெரியல. ஒரு செய்தி சும்மா பரவாயில்ல பேச வர்றாங்க. அவங்க முழுக்க 200 தொகுதிக்கு நிற்க போகிறாங்க, 34 தொகுதியும் பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கசிய விடுறாங்க. 200 டிஎம்கே 34 மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி செய்தியை ஆளு அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் மெஜாரிட்டி அவங்க கையில் வச்சுக்கிட்டு அது எப்படின்னா சில பேரை வந்து உதயசூரி சின்னத்திலே நிற்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து கட்சிக்கு அவங்களுக்கு நல்லது. எல்லா குழந்தையும் அவங்க பார்க்க தானே செய்வாங்க. பட் அது வந்து ஜனநாயக ரீதியாக சரியானு பார்க்கணும். இப்போ கூட்டணி ஆட்சிக்கு அது வந்து சரி கிடையாது. கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி ஆட்சிலாம் கேட்டோம்னா அவங்க கொடுப்பாங்க. நீங்க இல்ல கூட்டணியா இருக்கிறோம் அப்படின்னும் போது அப்ப கொடுத்தாத்தான் அவன் ஓட்ட போடுவேன். இல்லைன்னா மெம்பாட்டுக்கு கூட்டணி இருந்தாலும் ஓட்ட அங்கிட்டு குத்திட்டானா போச்சுல, அது வேறு சிக்கல் இருக்குல்ல. அதனால் எதிராளிகள் வேறு இப்போ வந்து வலிமையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆர் மூலமாக பிஜேபி சொல்லிட்டாங்களாம் அவர்கிட்ட மோடி சொல்லிட்டாப்லையா எடப்பாடிகிட்ட, கவலைப்படாத பீகார் மாதிரி உனக்கு ஆக்கிடுவோம், ஆனால் எங்களுக்கு பாதி கொடுத்துரு. அவர் எப்படி பாதி 101 அந்த ரேஞ்சில் எங்களுக்கு கொடுத்துரு, ஆளுக்கு 100 வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து கூட்டணி கட்சி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்னு செய்தி கிடைக்குது. ஆனால் இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் பார்க்குறோம் 2026 இப்போ தமிழ்நாட்டிலையும் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரியான பெரிய அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பிஜேபியை வளர விட மாட்டோம். தாமரை இங்கே வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல. அதனால் அந்த இதுக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. வேணும்னா அதிமுகவை காலி பண்ணிடுவாங்க இந்த முறை. எனக்கு என்னமோ வந்து ஓப்பனாக சொல்கிறக்கு என்ன, இந்த பிஜேபி இருக்கிறனால அதிமுக காரர்களே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அந்த ஓட்டு பூரா கூட ஒரு வேளை விஜய் போனாலும் போயிடலாம், அது வாய்ப்பு இருக்கு. அதனால் 2வது போட்டாலும் சொல்லலை, விஜய் போட்டு எனக்கும் உனக்கு தான் அப்படின்றாருல. அதனால் 2வது இடத்திற்கு விஜய் தான் வருவாப்புல. இப்போ இதே மாதிரி கூட்டணி அப்படியே இருந்து எந்த மாற்றம் இல்லாமல் எங்களுக்கு நல்ல ஒரு சீட்டை கொடுத்தா. போன வாட்டி எலெக்ஷன்லயே வந்து ரெட்டை இலையை தானே காட்டி அவங்க இது பண்ணாங்க. மோடி ஃபேஸையும் தாமரை ஃபேஸையும் மறைச்சிட்டு தானே கேம்பெயின்கே போனாங்க. அதனால வந்து அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் சரியா வந்து அந்த கூட்டணியை செட் பண்ணிட்டாருன்னா மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடுவார். வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது இல்லாமல் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தது ஏதோ அவர் தப்பான ஒரு நோக்கத்தில் எல்லாரும் பிரச்சாரம் அவர் வந்து இது பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணல. நீ சொல்கிற கேள்வி புரியுதுங்க. தலைவர் வந்து 2-3 நாள் பயணமாக எங்கே சென்றார்னா யாழ்ப்பாணம் அங்கத்திய அந்த மர நடு ஆரம்பிச்சு முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்று வந்தார். சில தருதலைகள் வந்து இருக்கிறாங்க. டிஎன் மீடியா 24ன்னு ஏதோ ஒரு குரூப் திடுறாங்க இங்கே. அந்த பயபிள்ளையை வந்து என்னமோ ஒரு வந்து ரகசியமாக போயிட்டு வந்தார், மறைமுகமாக போய். என்னங்க ரகசியம் என்னங்க இருக்குது? பழைய மாதிரி நான் கப்பல்லையே போய் வந்தேன். அந்த தலைவர் 2002 போய் நேரடியாக சந்திச்சுட்டு வந்தார். அது ஒரு வரலாறு. அது மட்டும் இல்லாமல் திருப்பி சந்திச்சார். 3 முறை எங்கள் தலைவர் சந்திச்சிருக்கிறார். மேதாக சந்திச்சது மட்டுமே 3 முறை, 2 முறை சந்திப்பு, ஒரு முறை அது 2ஆம் கட்ட தலைவர்களை மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். இவ்வளவுக்கு இங்கே போயிட்டு வந்தான். எங்களுக்கு எப்படின்னா அங்கே போனது என்ன நோக்கம்னு கேட்டுக்கிறீங்க. அங்கே மக்கள் வந்து இன்னும் நசுக்கப்படுகிறார்கள். இன்னும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இன்னமும் வந்து பெண்களை எல்லாம் வந்து பாலியலுக்கு உட்படுத்துகிறாங்க இராணுவம். இன்னமும் பிரச்சனை. அப்போ அதை நேரடியாக போய் பார்த்தா தானே வந்து தெரியும் என்னன்னு நம்ம பேச முடியும். இப்போ பாருங்கள், ஆளுங்கட்சி திமுக வந்து ஒன்றும் பெருசாக அவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க. யதார்த்தத்தை நம்ம பேசுவோம். காங்கிரஸ் ஏற்கனவே சிக்கல். நாங்கள் கூட்டணியில் தானே ஓப்பனாக பேசுவோம். பிஜேபி எதுவும் பண்ணுதா?
அதிமுக எதுவும் பண்ணுதா? இல்லை வேற யாரும் தான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில்? யாரும் இல்லை. விஜய் எதுவும் பண்ணுறாரா? இல்லை சீமான் பேசிக்கிட்டே இருக்காரு, அவர் எதாவது அதுக்காக போகிறாரா? அதனால தான் நாங்கள் நேரடியாக போனோம் ஸ்பாட்டுக்கே போய் அங்கே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன நிலவரங்கள் இருக்குது, அது எப்படி சரி பண்ணலாம், அதை வந்து எப்படி யூட்டர்நேஷன் கொண்டு போக முடியும் உலக லெவலில். அதுக்காக எங்கள் தலைவர் போய் சும்மா போகலை. நாங்கள் வந்து அங்கே வந்து பனைவிதை நடுவோம், தமிழர் பாரம்பரியம் காப்போம்னு பனைவிதை நட்டுருக்கிறோம். ஏன்னா அங்கே போகிற பனைவிதை தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அவங்களுடைய சின்னமே போராளிகளுக்கு பனை மறந்தேன், அதனால் அதை செஞ்சேன். அப்புறம் எங்கள் தலைவர் 80களில் ஒரு கவிதை பாடுவார். 80களில் பழந்தமிழர் வீரமீனும் பட்டு போகவில்லை, தமிழ் பரம்பரைக்கே சரணாகதி பழக்கம் என்றும் இல்லை, பாருக்குதை உணர்த்துகிறான் தம்பி வேலு பிள்ளை, அவன் பக்கம் செல்ல தகுதி நம்மில் யாருக்குமே இல்லை. எப்போ? 80களில் பாடின கவிதை. அப்பயே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மேதகு எந்த காலத்திலையும் சரண்டர் ஆக மாட்டாரு. அந்த உண்மைதான் அந்த இடத்துல போயிருக்காரு. முள்ளி வாய்க்கால் பகுதியில் அந்த நந்தி கரை ஓரமாகத்தான் அவர் வந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். இதுதான் முதல்ல நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். எவனு சேனலில் சொல்ல மாட்டாங்க. அவரை போலீஸ் பிடிக்கிறதுக்கு, அந்த மிலிட்ரி பிடிப்பதற்கு முயற்சிக்கும் பொழுது தன் கை துப்பாக்கியை வச்சு தானே வந்து சுட்டு அவர் இறந்து போயிட்டார். மே 18ஆம் தேதி 2009. இதுதான் வரலாறு, இதுதான் உண்மையான வரலாறு. 2018 அன்றைக்கின்னு மே மாதம் 18ஆம் தேதி 2009 கரெக்டாக சொன்னேன் நினைக்கிறேன். அந்த தேதியில் தான் அவர் வந்து அப்படி இதாகிடுச்சு. குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க. அதனால் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அவன் மனைவி இறந்து போயிட்டார், மகனும் இறந்து போயிடுச்சு. அவ்வளோ பெரிய போராளி. அப்போ அந்த மண்ணை போய் பார்க்கணுமா இல்லையா? இது 2வது முறை. இது போனதில் சில பேருக்கு பிடிக்காம குண்டக்க மண்டக்காம பேசுகிறாங்க. அவையெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு சங்கி குறிப்புகள் தான். திருட்டுத்தனமானா என்ன, டிக்கெட் எடுக்காம விசா எடுக்காம அப்படி போயிட்டு வந்தாங்களா? பணைய வச்சு போயிருக்கிறாங்க. நான்லாம் அவர்கிட்ட சொன்னேங்க, போகாதீங்கன்னு சொன்னேங்க. நீ ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து புரட்சி அம்பேத்கர் பிறகு நீங்கள் பாட்டு அங்கே போயிருக்கிறீங்க. அவங்க ஏற்கனவே சிங்களத்தையும் பூரா இன வெறியில் இருக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு ராஜபக்ஷா ஒழிஞ்சிட்டான். ஆனால் அவன் ஆட்கள் இருப்பாங்கல்ல, இன்னும் அவங்க ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க பாட்டுக்கு ஏதாவது கொலகொலை பண்ணிவிட்டாங்க, சிக்கலாகி போயிடும், சுட்டுக்கிட்டு விட்டாங்கன்னா பிரச்சனை. அதெல்லாம் போகாதீங்கன்னா. ஆனால் எங்கள் தலைவர் பயப்பட மாட்டார். எங்கள் தலைவர் வந்து ஒரு இடத்துல துபாய் வந்திருந்தார். இதை கேளுங்க, முக்கியமான விஷயத்தை. துபாய் வந்திருக்கும்போது ஒரு திடீர்னு வாங்க சதாம் ஹுசேனை போய் பார்க்க போகட்டாருங்க. ஈராக்கு போகணும். அப்போ சதாம் ஹுசேன் இருந்தார் அந்த காலகட்டத்தில். அங்கெல்லாம் பார் நடந்துக்கிட்டு அதெல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போவோம். நான் உண்மையை சொல்கிறேன், எங்கள் தலைவர் அவ்வளவுக்கு பயப்பட மாட்டார் எதுக்குமே. அது மட்டும் இல்லாமல் சாதி கலவரம் மிகுந்த பகுதிகளுக்கெல்லாம் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் இவர் சாதாரணமாக போவார். யாராக இருந்தாலும் பார்ப்போம், சந்திப்போம்னு. ஏன்னா மக்களுக்காக வாழ்கிறார். அவருக்கு என்ன இப்போ உண்மையிலே இதெல்லாம் நீ போனது வந்து உயிர் பணம் வைத்தான் போயிருக்கு. எனக்கே அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்கல்ல, ஏங்க உங்கள் தலைவரை வந்து அனுப்பி விட்டீங்க, இல்லை யாராவது சேர்ந்து வரணும்ல, அவர் தனியாக வந்திருக்கிறாரு, இதெல்லாம் தப்புல, இங்கே வந்து மோசமாக இருக்குல்ல. அதாவது ஏன்னா அவன் அந்த நாய் இருக்கிறான், அந்த நாய் பேர் என்ன, பழைய ஆள் பேர் இப்போ தான் சொன்னேன், மறந்து போச்சா, ராஜபக்சே. அந்த நாய் என்ன சொல்லுச்சுன்னா, எல்லா பேரும் அந்த கை கொடுத்தாயும் அதை கொடுத்தாயும் பேசுவோம். ஏன்னா அந்த நாய் என்ன சொல்லிச்சப்ப, நீ மட்டும் வந்து மேதவோடு இருந்திருந்தேன்னா அன்னைக்கே நீ செத்துருப்ப சொன்ன. அப்போ எப்படி கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. அப்போ அந்த குலவெறியில் தானே இருந்திருக்கிறேன், அதை மீறி அங்கே போயிருக்கிறாரு. நாங்கள் அப்படி இந்த மக்களுக்காக போயிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இவங்க மானங்கட்டாவேலுங்க அந்த குறிப்பாக அந்த சேனல் தான், வேறு எவனும் எங்கேயும் பேசலை, சும்மா சொல்லக்கூடாது. அந்த சேனலு கொஞ்சம் சங்கிப்பயலுங்க அங்கே அவங்க பேசியிருக்கிறாங்க தவிர வேறு யாரும் பேசலை. பட் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மனச்சாட்சிக்கே நான் விடுறேன். மேதகு வந்து இருந்த காலத்தில் ஒரு தலைவராக பல பேரை அவர் சந்திச்சிருக்கார். ஒரு தலைவராக அவரே சொல்லி பார்த்ததே எங்கள் தலைவரை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேதகு கூட பல பேர் இருந்திருப்பாங்க. ஓப்பனாக சொன்ன பல தலைவர் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த யூனிஃபார்மோட ஒரு அஃபிஷியலாக பேசுகிற மாதிரி போட்டால் யாருக்குமே இருக்காது. அண்ணன் வைகோ போயிருக்கிறாரு, அவர் பேர்னா குளத்தூர் மணி போயிருக்கிறாரு, இன்னும் பல தலைவர் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் ஒரு போட்டோ ஷூட்டில் போட்டோ எடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு அரசியல் ரீதியாக உட்காந்து பேசின மாதிரி எந்த போட்டாவும் இருக்காது. எங்கள் தலைவரை மட்டும்தான் ஒரு அரசியல் தலைவராக அவர் பார்த்தார். எங்கள் தலைவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி மாபெரும் அந்த தலைவனே வந்து இன்றைக்கி இல்லை நம்மள்கிட்ட. அதான் யதார்த்த உண்மை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நம்ம அங்கே போய் அந்த வீர மண்ணை பார்க்கணுமா, பார்க்குறது இல்லையா? அங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு இதை சொல்லணும்ல. நாங்கள் வந்து எப்படின்னா இப்போ சேரியில் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது பார்த்தீங்களாங்க, அதே பிரச்சனை அங்கேயும். இன்னொரு உண்மை சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போடுறீங்களா போடலான்னு தெரியல, பிரமிச்சு போயிருவீங்க. எனக்கு தெரிந்த சில புலி அமைப்பை சார்ந்தவர்கள் எனக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, மேதகு வந்து சாதி ஒழிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் கல்யாணம் பண்ணதே வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க. அப்போ வந்து அவங்க வந்து தடுத்துருக்குறாங்க. அப்போ 13 பேரை சுட்டு காலி பண்ணிட்டு தான் கை துப்பாக்கியில் கல்யாணம் பண்ணாராம். அவரே அதை பேட்டி கொடுத்ததெல்லாம் இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் சாதி புத்திரை எவனா பேசினாங்கன்னா போராளிகள் கடுமையான நடவடிக்கை எடுப்பாராம். அவர் இதில் வந்து சாதியே இருக்காதான். அதே மாதிரி அந்த அவர் ஆட்சி இருந்துச்சுல, கரப்ஷன் எங்கேயுமே இருக்காதான்.
பாலியல் தொந்தரவு எங்கேயுமே நடந்தது இல்லையா, எங்கேயுமே மது போதைகளுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்களாம். அந்த பனை மரத்தில் இருக்கிற கல்லுக்குள்ளே சாப்பிட்டாலும் கூட வேற போதை வஸ்துக்கள் யாரும் எங்கே அவ்வளவு ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு அரசாங்கத்தை அவர் நடத்தியிருக்கிறாரு. அவர் என்ன சமூகம்னா, அது நிறைய பேர் தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், அதுதான் நீ போடுவீங்களா போடலாம் தெரியுங்க. அவர் கரையர் என்ற ஒரு சமூகம். கரையர் என்றால் என்னன்னா, அவங்க ஏறக்குறைய ஒடுக்கப்பட்டவர் மாதிரி அந்த கடலோரத்தை ஒட்டி வாழ்கிற மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர். அதுதான் அவர் கடல் படை புலிகளை ஸ்ட்ராங்காக கட்டமைச்சது. அவர் அந்த சமூகத்தில் இருந்தனால தான் அவருக்கே சில காட்டி கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஒரு ஆள் சொல்கிறாப்புல, அவர் மட்டும் ஒரு பிள்ளை மாதிரி சமூகமோ இல்லை மற்ற சமூகமாக இருந்திருந்தாருன்னா ஒருவேளை கிடச்சிருந்தாலும் கிடச்சிருக்குங்க. அவர் ரெண்டாவது ஒரு இதான ஆளாம், ஒரு நேர்மையாக இருப்பாராம். எப்படின்னா அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க, இவங்களை முதல்வர் போஸ்ட் கொடுத்துட்றோம். அப்போ அவர் முதல்வர் வாங்கியிருந்தாலும் கூட அடுத்தடுத்து அப்படி வளர்த்து எடுத்துருந்துருக்கலாம். அவர் அடைந்தால் தனி ஈழம், சும்மா காம்ப்ரமைஸ் ஆகி முதல்வரெலாம் வேணாம்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கி எல்லாம் செத்து போனாங்க. அவரும் செத்து போய் சேர்ந்திருந்தவங்களும் செத்து போய் இப்போ எல்லா மக்களும் பல பேர் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்களே. அதில் இது மாதிரி இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, போராட்ட குணம் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அதே நேரத்தில் விவேகமும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு குழந்தை போச்சுல பாவம், அந்த பாலச்சந்திரன்லாம் துப்பாக்கியிலே சுட்டு கொலை பண்ணாங்க. அவன் மகளையும் கொண்டு விட்டாங்களாம், அதே மாதிரி பொண்ணையும் கொண்டு விட்டாங்க. அதனால் இவரே அதாவது சொல்லலாமா சொல்லலான்னு தெரியல, எனக்கு கிடைச்ச செய்தி நெருக்கத்தில் சுற்றிட்டாங்களாம் சிங்களம். இனி வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இரண்டாம் கட்ட தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கப்பலில் போயிருங்க, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருங்க. ஏன்னா இப்போ தலைவர் அங்கே போயிட்டு வந்த அப்புறம் எல்லாம் நமக்கு தெரியுது, தப்பிச்சு போயிருங்கன்னு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் பூரா செத்து போகிறாங்க, நான் மட்டும் தப்பிச்சு போனால் இது சரியாக இருக்குமா, சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தான் பிள்ளைகளை தானே சுட்டாராம். அவன் கையில் போய் கிடச்சிடக்கூடாது, அப்புறம் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாராம். அந்த பையனை மட்டும் நீ எப்படியாவது போயிருப்பா, உனக்கு எதுவும் தெரியாது ஆளுகளுக்கு, சின்ன பையன். ஆனால் அந்த சிங்களத்தையும் கவரமாக கண்டுபிடிச்சதுக்கு காரணம் இங்கே போட்டு கொடுத்துருக்குறாங்க துரோகிகள், கருணாவுடைய துரோகிகள். இவர் தான் அவர் பையன் அப்படின்னு. அதான் பாருங்களேன், யாரு உடலும் கிடைக்கல. ஆமாம், அவள் ஒய்ஃப் உடல் கிடைச்சா, மக உடல் கிடைச்சா, அவன் மட்டும் சார்லஸ் முதல் பையன் பாடி கிடச்சிச்சு, தலைவருடைய பாடி கிடச்சிச்சு, மற்ற யாரும் கிடைக்கல. அப்போ என்ன காரணம்னா அதெல்லாம் அவருக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நம்ம இது பண்ண முடியாது. அதான் அவர் ஒரு வீரத்துக்குன்னு ஒரு அடையாளமாக தான் வாழ்ந்து செத்து போயிருக்கிறார். அந்த வீர மண்ணை போய் முத்தமிட்டு இங்கே தலைவர் வந்திருக்கிறார். அதையும் கொச்சையாக சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கிற அதெல்லாம் இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு. இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ திமுக கூட்டணி இருக்கனால தான் அவங்க பேசுகிறாங்க, எங்கள் மேலே அவங்களுக்கு கோபம் இல்லைங்க. திமுக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியேறிட்டோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருமா நான் உங்களை கேட்குறேன். எப்படி திமுக தான் இது காரணம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவே நினைச்சாலும் செய்ய முடியாதுங்க. அந்த காலகட்டத்தில் 22 நாடு எதிர்த்துருச்சுல, அதான பிரச்சனை. அவர் ஒரு நாளாக அவரை வெற்றி பெற முடியுமா? அவரை அவ்வளோ பெரிய ஆளை வெற்றி பெற முடியாதுல்ல. இலங்கையை வெற்றி பெற்றாங்க, இல்லை இந்தியாவா இல்லை. இவரை வெற்றி பெற்ற 22 நாடுகள் ஒன்றா சேர்ந்து, அமெரிக்கா உட்பட, சைனா உட்பட பெரிய வல்லரசுகள்லாம் சேர்ந்து தானே அவரை அட்டாக் பண்ணி உயிர் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு மண்ணில் இருந்திருக்கிறாருன்னா நமக்கு வரலாறு தானே. அந்த வரலாறை எங்கள் தலைவர் அந்த பாடின கவிதை போல் அந்த நமது வீரத்தை இந்த மண்ணில் நம்ம விதைக்கணும்ல. அதுக்காக சென்றதேன் கொச்சைப்படுத்துவதில் கொச்சைப்படுத்துட்டு. ஆனால் அவங்க மனச்சாட்சி தெரியும். இப்போ காங்கிரஸ் இருக்குது, சரியா, செஞ்சாங்க விட்டுட்டாங்க. இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு, நமக்கு தெரியும். இப்போ 2 முறை 10 வருஷம் ஆயிட்டாங்க. அவங்க ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா? இப்போ வரைக்கும் அதை பற்றி எதுவுமே இல்லை, மக்களுக்கு அதை விட வாங்கி கொடுத்துருக்குறாங்களா? ஒன்றும் வாங்கி தரல. அப்போ அதான் இருக்கிற சூழ்நிலை. ஆனால் எங்கள் தலைவர் அங்கே பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பூரா யூனியன் நேஷனுக்கு கொண்டு போய் இப்போ நாடு கடந்த தமிழ் அரசாங்கம்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க ருத்ரகுமாரன் தலைமையில். அப்போ அந்த அமைப்புகள்லாம் எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து நாங்கள் அஃபிஷியலாக இதுக்கான ஒரு தீர்வை நாங்கள் மக்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஸோ அதுக்கான முயற்சி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஓகே, இதை இன்னமும் ஆனால் இப்போ இதை பார்த்துட்டு இதிலேருந்து ஏதாவது நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்ல தான் செய்ய போகிறாங்க. ஆனால் இப்போ மேதகு பற்றி அந்த கவிதையாக இருக்கட்டும், தலைவர் அவர் பாடினதாக இருக்கட்டும், அவரை பற்றி சொல்லும் போதே இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அந்த உணர்ச்சி, அந்த புரட்சி இது நம்மளுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் அங்கே மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு கேள்விப்படும் போது அவங்களுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி தான். அதாவது அவருடைய உண்மையான அந்த இது தொண்டர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவரோட உண்மையான ஃபாலோவர்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. யாரும் இல்லை. அப்போ அமைதியாக தான் இருக்கிறாங்களே தவிர அதுக்காக பின்வாங்கிட்டாங்கன்னு இல்லை. அதற்கான திட்டத்தோடு தான் இருக்கிறாங்க. அது ஒரு அஃபிஷியல் இருக்கிறாங்க. அது திருப்பி ஒரு வார் மாதிரி இல்லாமல் ஒரு அறிவு சார்ந்த ஒரு இதாக வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்து கொண்டே இருக்கிற. நிச்சயமாக இவர்களுக்கான ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். அதற்கான தொடர்ந்து போராடுவாங்க. தலைவர் முழக்க சொல்லுவார், ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் பார்.
நிச்சயம் அந்த காலத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஏன்னா மேதகு வந்து அவருடைய புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா மாவீரர் உரை எல்லாம் ஆட்டுவார், உலகம் பூரா பார்க்கும். 2008 தான் அவர் மாவுரை ஆட்டினது கடைசி இது. இப்போ கூட மாவீரர் நாள் வரப்போகுது, வருகின்ற நவம்பர் 27. அந்த புக்கை வாங்கி நீங்கள் பாருங்கள். அதில் கடைசியாக அவர் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, அவர் தெரிஞ்சு போச்சு நமக்கு அழிவு வரும்டான்றது தெரிஞ்சு போய் தான் அவரே சொன்னது. அந்த கடைசி உரையில் கடைசி வரியை மட்டும் நான் உங்களோட சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்ன சொல்லுவார்னா, அதாவது எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை தடைக்கற்களை என்னை எதிர்நோக்கினாலும், வரலாறு விட்ட வழியில் காலமிட்ட கட்டளையின்படி தமிழர் விடுதலைக்காக நான் போராடுவேன். அதில் அர்த்தம் என்ன அர்த்தம்? நிச்சயம் நமக்கு வரப்போ எத்தனை சவால்னு சொன்ன அர்த்தம் சொல்கிறாரு. இடையூறுகள் வந்தாலும் என்ன, எத்தனை சதி சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்தாலும், வரலாறு விட்ட வழியில் காலமிட்ட கட்டளையின்படி நான் தொடர்ந்து மக்களுக்காக நேர்மையாக போராடுவேன். உலகத் தமிழரிடமிருந்து நான் ஆதரவை எதிர்பார்க்கிறேன். என் பயணத்தை நீங்கள் தான் தொடரணும். அப்படி தான் அதில் முடிச்சிருப்பார் அவர் பேசி. அதுதான் கடைசி. அதுக்கடுத்து 2009 மேலே அவர் இது பண்ணுறாங்களே. அப்போ அந்த உரையுடைய அர்த்தமே என்னன்னா, உலகத் தமிழரை நம்பி தான் அவர் வந்து விட்டுட்டு போயிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக அதற்கான ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் எங்கள் தலைவர் வந்து போயிட்டு வந்தது. உலக தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இல்லை தமிழர்களுக்கான ஒரு நல்ல பாருங்க, அதை ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறேன் பாருங்க. இவர் எங்கள் தலைவர் போயிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா. ஒரு கட்சி தலைவனுடைய பேரை வந்து யாரும் குழந்தைக்கு வைக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் ஒரு பையனுக்கு வந்து திருமாவளவன் பேர் வைக்கிறாப்புல. அவருக்கு தெரியும் அங்கே போயிட்டு வர்றது எவ்வளவு கடுமையானது, எவ்வளவு சிக்கலானதுன்னு. அதை வச்சு தான் அவர் பேரை வச்சிருக்காரு. நேரத்தில் அவருக்கு எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயம், தெரியாத விஷயத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.